வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காரைக்கால் விவசாயிகளுக்கு சம்பா தாளடி மற்றும் நவரை பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 5384 விவசாயிகளுக்கு 5,55,00,000 ரூபாய்க்கான உற்பத்தி மானியத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது 2024-25 ஆண்டில் காரைக்கால் பகுதியில் சம்பா, தாளடி மற்றும் நவரை பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 4,642 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 4,87,00,000 மற்றும் அட்டவணை பிரிவை சார்ந்த 742 விவசாயிகளுக்கு 55 லட்சம் என மொத்தம் 5,55,00,000 ரூபாய் என 5,384 விவசாயிகளுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொறியியல் பிரிவின் மூலம் செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கும் அதற்கு தேவையான குழாய் வாங்குவதற்கும் மானியம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் காரைக்கால் மாவட்டத்தில் வேளாண் துறையில் விண்ணப்பம் செய்து ஆழ்துளை கிணறு அமைத்த 37 பொதுப்பிரிவு மற்றும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு மானியமாக 12,47,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊக்கத்தொகைக்கான காசோலை விவசாயிகளுக்கு வழங்கும் நிகழ்வு கோரிமேடு அப்பா பைத்தியசுவாமி ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு காசோலைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் மற்றும் காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் மற்றும் காரைக்கால் விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் ஊரக வட்டார வளர்ச்சித் துறையில் 20 ஆண்டிற்கு மேலாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் ரூபாய் 8,000 சம்பளம் பெற்று வந்தனர். இவர்கள் தங்களுக்கு மேலும் சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் என துறை அதிகாரிகளுக்கும் முதலமைச்சருக்கும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வந்தனர். அதனை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஊரக வட்டார வளர்ச்சித் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 8,000 ரூபாய் 15,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார். அதற்கு என்ஆர் காங்கிரஸ் மீனவரணி தலைவர் மகாலிங்கம் தலைமையில் புதுச்சேரி ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலை செய்கின்ற சமூக வல்லுநர்கள் மற்றும் கணக்காளர்கள் ஊழியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு முதலமைச்சரை அப்பா பைத்தியசாமி கோவிலில் சந்தித்து சால்வை அணிவித்து நன்றியை தெரிவித்தனர். பார்லிமெண்ட் லோக்சபா எம்பி வைத்திலிங்கம் மற்றும் ராஜ்யசபா எம்பி செல்வ கணபதி ஆகியோர் துணை ஜனாதிபதியும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக வேந்தருமான மேதகு ஜெகதீப் தன்கர் அவர்களை கூட்டாக சந்தித்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து பட்ட மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு 25% இடங்களை ஒதுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் 21 படிப்புகளுக்கு மட்டுமே புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இட ஒதுக்கீடு கிடைத்தது. இப்பொழுது பல்கலைக்கழகம் வளர்ந்து 58 துறைகள், 158 ஆராய்ச்சி படிப்புகள் உள்ளது. இந்த படிப்புகளுக்கும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இட ஒதுக்கீடு வேண்டும். 2013ஆம் ஆண்டு முதல் இதற்காக பலமுறை கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரி மாணவர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு இல்லாத காரணத்தால் அவர்கள் அகில இந்திய அளவில் மாணவர்களுடன் போட்டி போடும் சூழல் உள்ளது என்றும் எம்பிக்கள் இருவரும் துணை ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர். இந்த தொடர்பான கோரிக்கை கடிதத்தையும் அவர்கள் வழங்கினார்கள். இதுகுறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் பேசி தகுந்த நடவடிக்கை உடனடியாக எடுப்பதாக மேதகு துணை ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்தார். அதற்காக எம்பிக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. விடியற் காலை முதல் விரதமிருந்து மாலையில் இப்தார் நோன்பு திறக்கப்படுகின்றது. இதையடுத்து 30 நாட்கள் மேற்கொள்ளும் விரதத்தில் 26 நோன்புகள் முடிவடைந்து 27வது நோன்பிற்கான இப்தார் நிகழ்ச்சி காரைக்கால் ஜமாத்தார்கள் சார்பாக இன்று காரைக்கால் மாவட்டம் காமராஜர் சாலையில் தனியார் மஹாலில் மத நல்லிணக்க அடிப்படையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஜமாத்தார்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக விழாவிற்கு வந்த முதல்வர் ரங்கசாமிக்கு ஆஷா பணியாளர்கள் மலர்களை தூவி வரவேற்பு அளித்தனர். ஆஷா பணியாளர்களுக்கான சம்பளத்தை 10,000 18,000 உயர்த்தியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்கள் வழிகாட்டிப்படி புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிர்வாகி தேவா சார்லஸ் ரவி வெங்கடேசன் அவர்களின் ஏற்பாட்டில்
இன்று கோடை காலத்தை முன்னிட்டு ரயில்வே நிலையம் அருகில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் உப்பளம் தொகுதி நிர்வாகி பேட்ரிக் மற்றும் சிவா ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகி உழவர்கரை ராஜசேகர் மற்றும் கிளை நிர்வாகிகள் வீரா, வேலு, வண்ணாரப்பேட்டை பிரபாகரன், அவ்வை நகர் பிரபு, பிரகாஷ், ஆனந்த்ராஜ், யுவராஜ், சந்தானம், நாகராஜ், சந்தோஷ், பிரவீன்குமார், ஆகாஷ், கனகராஜ் மற்றும் கழக தோழர்கள், தோழிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஊசடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு 11 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு 5 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறையின் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முயற்சியில் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் உதவி பொறியாளர் எல்என் ஷர்மிளா நாதன் மற்றும் பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. அதன்படி நேற்று இவ்வாலயத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீ அங்காளம்மனுக்கு பால், இளநீர், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை பூகரகம் ஜோடிக்கப்பட்டு ஜோதி எடுத்து ஆலயம் வலம் வந்து சிறப்பு பூஜைகள் செய்து மகாஜோதி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிவபார்வதி சைனகோல சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர், ஆலய தனி அதிகாரி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்வாலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஆலயம் வலம் வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் தேவநாத பெருமாள், நாகராஜன், தினேஷ்குமார் குடும்பத்தினர்கள், ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இஸ்லாமிய மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதியில் உள்ள இஸ்லாமிய குடும்பங்களுக்கு புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சங்கர் என்கிற சிவசங்கரன் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தன் சொந்த செலவில் பிரியாணி அரிசி, ரவை, சர்க்கரை, முட்டை மிட்டாய் உள்ளிட்ட 12 பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பினை கழக உடன்பிறப்புகள் மற்றும் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் முன்னிலையில் வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலன், பொறியாளர் அணி அமைப்பாளர் அருண்குமார், திராவிட முன்னேற்றக் கழக மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள், கலை இலக்கிய அணி தியாகராஜன், சிறுபான்மை அணி நாகூர் மீரான் மீனவர் அணி மதிவாணன், இலக்கிய அணி ஜபருல்லா, விளையாட்டு மேம்பாட்டு அணி ஜெயபாலன், கிளை செயலாளர்கள் சக்திவேல், பாபு, சின்னதுரை மற்றும் கழக முன்னணியினர் தேங்காய் திட்டு சேகர், பாஸ்கர், காக்கையந்தோப்பு சேகர், சபரி, அண்ணாமலை, லெனின், கோபால், ஸ்டீஃபன் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகளும் இஸ்லாமிய சகோதரர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் லீக் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட
23 மாநிலங்களில் இருந்து 43 அணிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் த்ரோபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தொடக்க விழாவில் இந்திய த்ரோபால் சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் மணி, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் சேர்மன் ராமச்சந்திரன், கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் ராஜு கிருஷ்ணா, சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் டாக்டர் வித்யா, ஜெனரல் மேனேஜர் சவுந்தரராஜன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனேயன், புதுவை அமைச்சர் த்ரோபால் கழகத்தின் சேர்மன் இன்ஜினியர் வெங்கடாச்சலம், தலைவர் ஆனந்த பாஸ்கரன், பொதுச் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பண்பில்நாதன், வைஸ் பிரசிடென்ட் அந்தோணிசாமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம், சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதியில் கடந்த சில நாட்களாக தெரு மின் விளக்குகள் சரிவர எரியவில்லை என கூறப்படுகின்றது. இதுகுறித்து மின்துறை அலுவலகத்திற்கு அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் தங்களது ஊரில் சுமார் 500 வீடுகள் உள்ளது. இதில் சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதி அமைந்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக தெரு மின் விளக்குகள் சரியாக எரியவில்லை. இதனால் இரவு நேரங்களில் பணிக்கு சென்று வீட்டுக்கு வரும்பொழுது சாலையில் மேடு பள்ளம் தெரியாமல் விபத்துக்குள்ளாகின்றது. மேலும் பெண்கள், குழந்தைகள், முதியோர் இரவு நேரங்களில் வெளியில் வர அச்சமான சூழ்நிலை நிலவுகின்றது. பள்ளி மாணவ மாணவியர்கள் சரியான முறையில் படிக்க முடியவில்லை. ஊரே இருள் சூழ்ந்து காணப்படுவதால் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. எனவே தெருவிளக்குகளை சரி செய்து தருமாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து தெரு மின் விளக்குகளை சரி செய்ய மின்துறை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து தெருக்களில் மின் விளக்குகள் எரியாமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தெருக்களில் தீப்பந்தம் ஏற்றி மின்துறை மற்றும் அரசுக்கு எதிரான கோஷமிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து அவர்கள் கூறியது தொடர்பாக கிராமத்தில் 3 மாதமாக தெரு மின் விளக்குகள் எரியவில்லை. இதனால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத படிக்கும் மாணவ மாணவியர்களின் கல்வி பாதிக்கப்படுவதோடு பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றது. இது சம்பந்தமாக கரிக்கலாம்பாக்கம் மின்துறை ஜேயிடம் கூறியதற்கு, உங்கள் பகுதி சுனாமி குடியிருப்பு, அங்கு அனைவருக்கும் இலவச மின்சாரம், எனவே நாங்கள் அங்கு வந்து மின்சாரம் கொடுப்பதால் எங்களுக்கு என்ன பயன் என கூறி தட்டி கழிக்கின்றார் என்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சன்னதியில் இன்று இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை முதலியார்பேட்டை சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் வழங்கினார். இதில் தொகுதி முக்கியஸ்தர்கள் சேகர், கலியமூர்த்தி, கோபி, ஜீவா, கருணா, கணபதி, மோகன், விக்ரமாதித்தன், பாஸ்கரன், அருள், விஜி, ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் மற்றும் நாகமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவரும் முன்னாள் நகர உறுப்பினர் சத்யராஜ் அவர்களின் தந்தையாரின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவில் திருப்பணிக்காக 1,501 ரூபாய் நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்க நிறுவனரும் சமூக சேவகருமான சத்யராஜ் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் ஆலயத்திற்கு நிதி உதவியை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஆலய தனி அதிகாரி, பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.